தமிழக முதலமைச்சர் தேர்தல் மாத்திரமல்ல, அந்த வெற்றி மாத்திரமல்ல, அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது என்ற அளவிற்கு காரணம் ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரனால் நம்பி ஏமாறப்பட்டிருக்கிறார். ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் குழுமம் இப்படியானவர்கள் இளஞ்செழியனை நிறுத்துவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. தியாகியோ அல்லது தியாகியினுடைய குடும்பமோ அதற்கு அந்த முதலமைச்சர் தேர்தலிலே இவர் போட்டியிடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 75% அவர்கள் மறுப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஸ்ரீதரன் என்ன செய்தாலும் கிளிநொச்சியிலே வென்று விடுவார். தேசியத்தை பற்றி பேசிய வென்று விடுவார். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு அலசலோடு இலங்கையன். வடமாகாண முதலமைச்சர் தேர்தல், அதாவது மாகாண சபை தேர்தல் அண்டிக் கொண்டு வருகிறது. பணம் இருக்கிறது, கட்டாயம் தேர்தலை வைத்தே தீருவோம் என்று என்பிபி கட்சி கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் வைத்த பாடில்லை. அதை வைக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவினூடாக என்று ஒரு சில ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்திகள் கூறிக்கொண்டிருக்கின்றன. அது எப்படி இருக்கிறது, ஏன் அப்படி நடைபெறுகிறது என்பதை தாண்டி பலர் இந்த மாகாண சபை தேர்தல் வரப்போகின்றது, இதில் நான் வேட்பாளராக வரப்போகின்றேன் என்று புதிய முகமும் பழைய முகங்கள் இணைந்து ஒரு கூட்டாக வெல்லப்போகின்றவர்களுடைய வாக்குகளை உடைப்பதற்கும் அதே வேளையிலே வெல்லப்போகின்றவர்களை தாங்களும் வெல்வோம் என்ற ஒரு நப்பாசியோடும் அசைந்து ஆடி தேர் வருவது போல வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கணும். அந்த வகையிலே அதிகமாக இந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலை பொறுத்து பார்க்கின்ற பொழுது அதிலே அதிகமாக பேசப்படுகின்ற ஒருவராக சுமந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள். சுமந்திரன் இப்பொழுது மாத்திரமல்ல, இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு கூட அவர் வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிடப் போவதாக அரசல் புரசலாக கூறிக்கொண்டிருந்தார். இப்பொழுது அது ஓரளவுக்கு ஊர்ஜிதமாக வந்திருக்கிறது. அவருடைய பக்கத்திலே சிவஞானம் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் கூறியதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். சரி, அது ஒரு புறம் இருக்க, சுமந்திரன் ஒரு பக்கத்தாலே இப்பொழுது தமிழ் தேசியத்தை அரவணைப்பது போல, முன்னாள் போராளிகளை அரவணைப்பது போல உதிரி கட்சிகள் அல்லது தோற்கடிக்கப்பட்ட கட்சிகள், கிளிநொச்சி தோற்கடிக்கப்பட்ட சந்திரகுமார் போன்றவர்கள், அவர் பின்னால் நிற்கின்ற முன்னாள் போராளிகள், இப்படி பலர் சுமந்திரன் அவர்களால் தன்னுடைய அந்த வடமாகாண முதலமைச்சர் கதிரியை அலங்கரிப்பதற்காக அந்த மாலையை கட்சிதமாக பல பூக்களையும் ஆய்ந்து அவர் சேர்த்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட அவர் பல வழக்குகளிலும் வடமாகாண முதலமைச்சர் தேர்தலை முன்வைத்து அதை ஒரு குறியாக வைத்து பல ஆதரவாக, அதற்கு மக்களுக்கு ஆதரவாக நான் இருக்கின்றேன், வடமாகாண மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றேன் என்று பல முனைகளிலே, அது மாத்திரமல்ல காணி வெடிப்புகள், அப்படி பல விடயங்களிலே ஒரு பக்கம் அவர் முனைந்து கொண்டிருக்கிறார். மிகவும் கடுமையாக அந்த அவருடைய முயற்சி போய்கொண்டிருக்கிறது. சரி, அவருடைய முயற்சி சரி வந்தால், மக்களுக்கு பிடித்தால், மக்கள் ஆதரிப்பார்களாக இருந்தால் அது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்து, இந்த சுமந்திரன் அவர்களுடைய நகர்வை தடை போடுவதாக, இந்த நகர்வுக்கு தடை போடுவதாக, இந்த நகர்வை அழிப்பதற்கு அல்லது சுமந்திரனுடைய அரசியல் வாழ்க்கையை அழிப்பதற்காக மறைமுகமாக மற்றும் எந்தவித வார்த்தை பிரயோகமும் இல்லாமல் மௌனமாக ஸ்ரீதரன் குழு என்று கூற முடியும். ஸ்ரீதரன் மாத்திரமல்ல, ஸ்ரீதரனுடைய அந்த அவருடைய தொண்டர்கள் மற்றும் அவருடைய விசுவாசிகள், அவரோட தமிழரசு கட்சிக்குள்ளே நிற்கின்ற ஒரு சில பிரமுகர்கள், இப்படி பலர் சுமந்திரனை மறைமுகமாக எதிர்த்து அவர் இந்த அரசியல் வாழ்க்கையிலே, அதை வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் மாத்திரமல்ல, அந்த வெற்றி மாத்திரமல்ல, அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது என்ற அளவிற்கு காரணம் ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரனால் நம்பி ஏமாறப்பட்டிருக்கிறார். அதாவது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பதவியிலே போட்டியிட்டு இவர்தான் தலைவர், ஓகே, வெற்றி பெற்றுவிட்டார், அவரை நாங்கள் நியமிக்கிறோம் என்று கையை வைத்து எல்லாம் காட்டிய பிற்பாடு வேறு ஒருவரை வைத்து ஒரு வழக்கை போட்டு அவர் ஸ்ரீதரனுக்கு அந்த முகத்திலே காரி உமிழ்ந்ததை ஸ்ரீதரன் மறக்க முடியாமல், அது நெஞ்சிலே உமிழ்ந்ததாக, இதயத்திலே உமிழ்ந்ததாக, அந்த உமிழ்ந்த ஈரம் இன்னும் காயாமல் ஸ்ரீதரன் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில வேளைகளிலே ஸ்ரீதரன் சில பேட்டிகளை கொடுக்கின்ற பொழுது அது ஒரு மன வருத்தத்தோடு நாங்கள் பல இடங்களிலே பார்த்திருக்கின்றோம். அவ்வளவு தூரம் ஸ்ரீதரனுக்கு அது ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நம்பிக்கை
நம்பிக்கை துரோகமாக அதனை ஸ்ரீதரன் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி, ஸ்ரீதரனுடைய நேரடியாக ஸ்ரீதரன் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதையை அந்த பதவியை விட்டு ராஜினாமா செய்துவிட்டு அவர் தமிழரசு கட்சியிலோ அல்லது கட்சியை விட்டு வெளியேறியோ அந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலுக்கு தான் போட்டியிட மாட்டார் என்பதை அவர் முன்கூட்டியே நேரடியாக ஆணித்தரமாக கூறியிருக்கார். இருந்தாலும் கூட அவருடைய ஆதரவு நிச்சயமாக கஜேந்திரகுமார் பக்கம் இருக்கும். அதாவது தமிழரசு கட்சியிலே முழுமையாக சுமந்திரன் அவர்கள்தான் வடமாகாண முதலமைச்சர் தேர்தலில் போட்டியிடப் போகின்றார். அந்த களத்திலே இறங்கி காளையாக அந்த முதலமைச்சர் கதிரையை அப்படியே கையிலே தூக்கி கொண்டு போய் தான் அமரப்போகின்றார் அன்று கூறப்படுகின்ற விதத்திலே அவர் அந்த தமிழரசு கட்சிக்குள்ளே ஆதரவு செலுத்துவதற்கு வேறு யாரும் இல்லை. அதாவது சுமந்திரன் அவர்கள் போட்டியிட்டாராக இருந்தால் வேறு யாருக்கும் அந்த சந்தர்ப்பம் இல்லாத காரணத்தினால் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சிக்குள்ளே தனக்கு இருக்கின்ற தமிழரசு கட்சி ஆதரவாளர்களையும் ஸ்ரீதரன் சுமந்திரன் அவர்களுடைய அதிருப்தியாளர்களையும் இணைத்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய குழுமத்தோடு மிகவும் நல்ல ஒரு நட்போடு இருப்பதன் காரணத்தினால் அவருக்கு ஆதரவு செலுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் பல இருக்கிறது. 99% இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு பெரிய ஒரு விடயம், அடுத்ததாக அர்ச்சுனா ஒரு வகையிலே தான் முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிட்டு வெல்வேன் என்று மறைமுகமாக கூறிக்கொண்டிருக்கிறார். அதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான ஆயத்தமாக மற்றவர்களை இழிவுபடுத்தி மற்றவர்களை கேலி கிண்டல் பண்ணி அவர்கள் ஊழல்கள் அப்படி இப்படி என்ற மற்றவர்கள் மீது அறிந்த இருக்கின்ற இல்லாத பழிகளையும் போலி குற்றச்சாட்டுக்களையும் போலி வழக்குகளையும் போட்டு தான் வர வேண்டும் என்பதை விட மற்றவர்களை வீழ்த்த வேண்டும், வீழ்த்தினால் தான் வருவேன், தன் மீது நம்பிக்கை ஏற்படும் என்று ஊழல் அவர்கள் செய்தார், இவர் ஊழல் செய்தார் என்று 2-3 பயல்களையும் கமக்கட்டுக்கே வைத்துக் கொண்டு அவர் டிசிசி அமர்வுகளே அங்கே இங்கே பாராளுமன்றத்திலே அப்படி பல இடங்களிலே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் வரப்போவதில்லை. அவரை சாவகச்சேரியில் இருந்து மக்கள் தாங்கள் தெரிவு செய்ததையே பலர் நிராகரித்து அவர்கள் தாங்கள் செய்த குற்றங்களை உணர்ந்து பலர் பேட்டி கூட கொடுத்திருக்கிறார்கள், பலர் பலவாறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அவரையும் நாங்கள் விட்டு விடுவோம். ஆனால் இந்த தமிழரசு இந்த முதலமைச்சர் வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே சுமந்திரன் பெறப்போவதில்லை. அது ஸ்ரீதரனோடு பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு வாக்கு வங்கி நிச்சயமாக ஏற்ற அளவிற்கு இல்லை. அல்லது தமிழரசு கட்சியிலே வேறு ஒருவர் நிறுத்தப்பட்டால் அதற்கு வெற்றி அலை இருக்கிறது. இருந்தாலும் கூட சுமந்திரனை தாண்டி அவர் தோற்றாலும் பரவாயில்லை, சுமந்திரனைத்தான் அவர்கள் நிறுத்துவார்கள் என்ற அதாவது தமிழரசு கட்சியிலே ஸ்ரீதரனுக்கு எதிராக சுமந்திரனுடைய பக்கத்திலேயும் சாணக்கியனுடைய பக்கத்திலேயும் இருக்கின்றவர்கள் சுமந்திரனைத்தான் நிறுத்த வேண்டும் அல்லது சுமந்திரனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு அடம்பிடிக்கின்ற பிள்ளைக்கு கையிலே மிட்டாயை கொடுத்தது போல ஆசையை நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்து அர்ச்சுனா அவர்கள் வரப்போவதில்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பக்கம் யாரை நிறுத்துகின்றார்கள்? கஜேந்திரனை நிறுத்துகிறார்களா அல்லது வேறு ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அல்லது மட்டக்களப்பு கிழக்கு மாகாண சாமியாரை நிறுத்துகிறார்கள்? இது கூற முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அதே வேளையிலே கஜேந்திரகுமாருக்கும் இளஞ்செழியன் அவர்களுக்கும், அதாவது கஜேந்திரகுமாருடைய அப்பாவினுடைய சிஷியன் தான், அதாவது அப்பாவினுடைய ஒரு மாணவன் தான் இளஞ்செழியன் அவர்கள். அதன் காரணத்தினால் அவரோடு நல்ல உறவோடு இருக்கின்ற காரணத்தினால் சில வேளைகளில் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் குழுமம் இப்படியானவர்கள் இளஞ்செழியனை நிறுத்துவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்த ஒரு சில சிறிய தவறுகள், இந்த கிளிநொச்சியிலே ஒரு விதவை பெண்ணிற்காக அந்த மதுபான அனுமதி பத்திரம் அல்லது அனுமதி சிபார்சு கடிதம் பெற்றுக் கொடுத்ததன் காரணத்தினால் எந்தவித பணமும் அவர் பெறவில்லை, நிச்சயமாக பெற்றிருக்கவும் மாட்டார். பெற்றதை அவர் வெள்ளைத்தனமாக வெளியே நான் செய்து கொடுத்தது உண்மை என்று மற்றவர்கள் கூறாத வகைக்கு அவர் தன்னுடைய உண்மையிலேயே தன்னுடைய இமேஜை, அவருடைய தகமையை காப்பாற்றி நேரடியாக கூறியிருந்தார். அது மக்களுக்கு ஒரு நெருடலாகவும் அவருக்கு ஆதரவாக இருந்தவர்களும் எதிர்ப்பாக இருந்தவர்களுக்கும் பெரிய ஒரு நெருடலாக இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியது. அந்த வகையிலேயும் அதைவிட ஏற்கனவே அவர் வடமாகாண முதலமைச்சராக சென்ற காலங்களிலே இருந்த பொழுது அவருக்கு கீழே இருந்த
ஐங்கரநேசனோ அல்லது வேறு யாரோ அவர்கள் செய்த தவறுகளை இவர் மீது சுமத்தப்பட்டதாகவும் அல்லது அபிவிருத்திக்காக வந்த பணம் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அது சரி தவறு தாண்டி அந்த ஒரு இழுக்கு அவருக்கு இருக்கிறது. அவர் நம்பிக்கை ஈனம் இருக்கிறது. இழுக்கு என்று கூறுவதை விட நம்பிக்கை ஈனம் இருக்கிறது. அந்த வகையிலே அவருடைய குழுமமும் அல்லது அவரும் அந்த முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிட்டாலும் வெல்லப்போவதில்லை. அடுத்து மற்றவர்கள் சங்க கட்சியோ மான் கட்சியோ இவர்கள் போட்டியிட்டும் ஒன்றுதான், போட்டியிடாமல் விட்டும் ஒன்றுதான், அவர்களும் வரப்போவதில்லை. என்பிபி கட்சி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது கபிலன் அவர்கள்தான் முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே டிசிடி வணிக வளாக தியாகி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும் சில வேளை நடத்தினார்களோ தெரியவில்லை, நடத்தப் போவதாகவும் ஒரு கதை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அது உண்மை பொய் என்பதை தாண்டியும் அதைவிட தியாகி அவர்கள் அதற்கு அனுமதிப்பாரா, ஏற்றுக்கொள்வாரா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தியாகியோ அல்லது தியாகியினுடைய குடும்பமோ அதற்கு அந்த முதலமைச்சர் தேர்தலிலே இவர் போட்டியிடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 75% அவர்கள் மறுப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். சரி, அது ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக புதிய ஒரு முகம், வெளிநாட்டு முதலீட்டாளர், இலங்கையிலே ஒரு 120 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர், அவர் இந்த களத்திலே இறங்கப் போவதாக ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அவர் இதுவரைக்கு தான் இறங்கப் போவதாக எந்த விதமான நேரடியான கருத்தை ஆம் என்றோ இறங்கப் போகின்றேன் என்றோ யாரோடு இறங்கப் போகின்றேன் என்றோ கூறவில்லை. இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய செவியிலே தேசிய கட்சியோடு எப்பொழுதும் போக மாட்டேன், அதே வேளையிலே தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற கட்சியை நான் ஆதரிக்கின்றேன், நண்பர்கள் அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லை, அவர்களுடன் சேர்ந்து இயங்க மாட்டேன் என்று அவரோட ஒரு தேங்காய் இல்லை 10 தேங்காயை ஒரே அடியாக ஒரு சாக்கிலே போட்டு உடைத்ததை, அதிலே ஒரு சில தேங்காய்கள் உடைபடாமல் இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சாக்கில் இருந்து வழிகின்ற அந்த இளநீரை பொறுத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த உடைபடாத தேங்காய்கள் என்ன என்பதை நாங்கள் அந்த சாக்கு முடிச்சை அவிட்டு பார்த்த பொழுது சில வதந்திகள், சில ஊர்ஜிதமான செய்திகள், அவர் பெரியொரு பண அதிபராக இருக்கின்ற காரணத்தினால் தான் ஒரு கட்சியை ஏற்பாடு செய்து அல்லது பதிந்து அவர் அந்த கட்சியினூடாக வந்தாலும் அங்கே அவருக்கு எதிராக நிற்கப் போகின்றவர்கள் என்றால் என்பிபி கட்சி. ஆனால் அந்த என்பிபி கட்சியை பணத்தை கொடுத்தோ ஏதோ கொடுத்தோ வாங்க முடியாது. பணத்துக்கு விலை போகின்ற கட்சியோ வேட்பாளர்களோ என்பிபி கட்சியாளர்கள் இல்லை. அது ஒரு புறம் இருக்க, அர்ச்சுனாவுக்கும் அவருக்கும் கீரியும் பாம்பும் போன்ற பிரச்சனை இருக்கிறது. அதனால் அர்ச்சுனாவையும் விலைக்கு பணம் கொடுத்து அவரை பின்தள்ள நினைத்தாலும் அது நடக்காத விஷயம், நடக்காது. இவர் செய்யவும் மாட்டார். ஏனென்றால் அளவுக்கு கடந்து அது தலைக்கு மீறி அவர்களுடைய பிரச்சனை போய்விட்டது. அதைவிட அடுத்ததாக நாங்கள் மற்ற வேட்பாளர்களை பார்க்கின்ற பொழுது மான் கட்சியோ அல்லது சங்கு கட்சியோ அவர்களிடத்தில் பெரிய வாக்கு வங்கிகள் இல்லை. இங்கே வாக்கு வங்கி வைத்துக் கொண்டிருக்க 2 தமிழ் தேசியத்தை பேசி அதனை மூலதனமாக வைத்து மக்களுடைய வாக்குகளை பெற்று தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் தான் சைக்கிள் கட்சி பிரதானமாக, அத்தோடு கூட சிறிதரன் அணி. இந்த 2 அணிகளுக்கும் பணத்தை கொடுத்து அந்த வாக்குகளையோ அல்லது அவர்களை அனுசரித்து பேசவோ அல்லது அவர்களுடைய அனுசரணையோடோ ஏதோ ஒரு வகையிலே வெல்லுவதற்கு அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர் முயற்சி செய்கின்றார் என்று ஒரு வதந்தி என்றுதான் நாங்கள் இப்பொழுது கூற வேண்டும். சங்காபூர் ஊடகம் ஊர்ஜிதம் இல்லாமல் எந்த செய்திகளையும் ஒலிபரப்புவதில்லை. அந்த காரணத்தினால் இந்த வதந்தி மெய்யாகினால் அடுத்த தேர்தலிலோ அல்லது இந்த தேர்தலிலும் கூட அந்த வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு உள்ள மரியாதையும் கெட்டுப்போய்விடும். இரண்டாவது, அவருடைய பணத்திற்கு சைக்கிள் கட்சியோ சிறிதரன் அணியோ மசிந்து அல்லது ஒத்து போனார்களாக இருந்தால் அவர்களும் இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் தான் அவர்களுக்கு அதிக வாக்கு வங்கி இருக்கிறது. இருந்தாலும் அதுவும் நிச்சயமாக உடைக்கப்படும்
அது எப்படி உடைக்கப்படும் என்றால், அர்ச்சுனா போன்றவர்களால் அது இருந்தாலும் இல்லை, அதாவது உதாரணத்துக்கு அப்படி பணப்பரிமாற்றம் இல்லாமல் இருந்தாலும் இருக்கின்றது என்று கமக்கட்டுக்குள் ஃபைலை வைத்து கூறக்கூடிய ஒருவர் அர்ச்சுனா அவர்கள். அப்படி பல விடயங்கள். ஆனால் என்பிபி அதை வைத்து பிளப்புவாதம் செய்யாது என்பதை நாங்கள் ஊர்ஜிதமாக நம்புகின்றோம். அதே வேளையிலே இந்த ஸ்ரீதரன் அணியும் மற்றும் கஜேந்திரகுமார் அணியும் தான் இந்த என்பிபிக்கு எதிராக நின்று போட்டி போட வல்லவர்கள், நல்லவர்கள், அல்லது அவர்கள்தான் உரித்தானவர்கள், அவர்கள்தான் நல்லவர்கள் என்று நாங்கள் கூற வரவில்லை. அந்த தமிழ் தேசியத்தை விற்று அல்லது மூலதனமாக வைத்து இவர்கள் தங்களுடைய தேர்தல்களை நகர்த்தி கொண்டிருக்கின்ற அந்த ஏமாற்று வேளையில் இப்பொழுதும் அந்த வானத்தில் மயங்கி போய் கிடக்கின்றவர்கள்தான் இப்பொழுதும் வடக்கு மாகாண மக்களாக இருக்கின்றார்கள். அது நாங்கள் நிரூபணமாக கூறக்கூடிய விடயம். ஸ்ரீதரன் என்ன செய்தாலும் கிளிநொச்சியிலே வென்று விடுவார். தேசியத்தை பற்றி பேசிய வென்று விடுவார். அதேவேளையில் யாழ்ப்பாண பக்கத்திலே கஜேந்திரகுமார் எதை செய்தாலும், கஜேந்திரன் எதை போட்டுடைச்சாலும், கஜேந்திரன் கோத்தபாயவின் பின்னால் நின்று தன்னுடைய தம்பியை எடுத்திருந்தாலும், கடைசி யுத்தத்திலே வந்து போராடாமல் அங்கே இருந்து 1000 சவப்பட்டிகளை அனுப்புவேன், அப்படி இப்படி அவருக்கு நெகட்டிவான எதிர்மறையான கருத்துக்கள் பேச்சுக்கள் இருந்தாலும் சரி, அவர் தேசியம் என்று கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால், அந்த தேசியம் தமிழ் தேசியம் என்ற முகமூடியை போட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தமிழ் மக்கள், அதுவும் வடமாகாண மக்கள் அவர்களுக்கு வாக்கு அளித்து விட்டு செல்கிறார்கள். அது எங்கே போய் நிற்கின்றது, எங்கே போய் நிற்கப் போகுது என்பது இல்லை. அது நாங்கள் விரைவில் அது நிச்சயமாக அந்த சாயம் பலிக்கும். காரணம், பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பார்த்தது, அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்கும் பாராளுமன்ற தேர்தலிலே குறைந்திருந்தன. அது எங்கே குறைந்தது? குறையவில்லை. அது என்பிபி பக்கம் மாற்றப்பட்டது. டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஐங்கரன் அப்படியானவர்களுடைய வாக்கு கூட போய் இப்பொழுது என்பிபி பக்கம் நின்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட என்பிபியை நாங்கள் நாடி துடிப்பிலே பார்க்கின்ற பொழுது பாராளுமன்ற தேர்தலின் பிற்பாடு வருகின்ற வதந்திகள், உண்மைகள், பல விடயங்களை தாண்டி நாட்டு சூழல், உலகச் சூழல் மற்றும் காலநிலை சூழல் இதனால் ஒரு இறங்குமுகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே மிக ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு வேண்டிய, அதாவது தமிழ் தேசியத்தை பேசி வாக்கு பெற்று கொண்டிருக்கின்ற ஸ்ரீதரன், கஜேந்திரகுமாரை விட மக்களுக்கிடையே நல்ல ஒரு மதிப்பை பெற்றிருக்கின்ற, உதாரணத்துக்களும் சொல்லி ஐயா அவர்கள், இப்படியான ஒருவரை என்பிபி நிறுத்தினால்தான் அவர்கள் வெற்றி வாகை சூட முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக அவர்களுக்கும் வெற்றி இல்லை. இங்கே நடக்கப் போகின்ற விடயம், இங்கே வெல்லப் போகின்றவர்கள் கஜேந்திரகுமார் அணியும், அதே வேளையிலே கஜேந்திரகுமார் அணிக்கு ஸ்ரீதரன் ஆதரவு செலுத்தினால், அதே வேளையிலே ஸ்ரீதரனும் கஜேந்திரகுமாரும் இணைந்து வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு ஆதரவு செலுத்தினால் நிச்சயமாக அவர் வெல்லுவதற்கு சாத்திய கூறுகள் இருக்கிறது. அதற்கு கதை, வசனம், திரைக்கதை எல்லாம் எழுதுவார்கள், காசை இறைப்பார்கள், காசை கொட்டி சில சோசியல் மீடியாக்களில் தாங்கள் இருக்கின்ற சொந்த மீடியாக்களில் தங்களை புகழ்ந்து பேசுவார்கள். இருந்தாலும் லங்காபோர் ஊடகம் நடுநிலையாகத்தான் நிச்சயமாக சென்று கொண்டிருக்கும். அங்கே எது நல்லது எது கெட்டது என்பதை எங்களுடைய கருத்தின்படி யதார்த்தமாக இருக்க வேண்டுமோ அதைத்தான் நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருப்போம். அதே வேளையிலே யாழ்ப்பாணத்திலே, அதாவது வடமாகாணத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை என்பிபி கட்சிக்கு தாரை வாத்து கொடுத்திருக்கிறது யாழ்ப்பாண மக்கள். இருந்தாலும் கூட இந்த முதலமைச்சர் தேர்தலிலே ஒரு முதலமைச்சராக வருகின்ற அருகதை ஒரு தமிழருக்கு இருக்க வேண்டும் என்பதை லங்காபோர் ஊடகம் மிகையாக விரும்புகின்றது. அந்த தமிழர் என்பிபி பக்கத்தில் நின்றாலும் சரி, முதலீட்டாளர் பக்கத்தில் நின்றாலும் சரி, சைக்கிள் கட்சியின் பக்கத்தில் நின்றாலும் சரி, ஸ்ரீதரன் பக்கத்தில் நின்றாலும் சரி, ஆனால் அது ஸ்ரீதரனாகவோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினோ அணியில் இருப்பவர்களோ, அதாவது இப்பொழுது அரசியலில் இல்லாத ஒரு முகமாக இருப்பதைத்தான் லங்காபோர் ஊடகம் விரும்புகின்றது. அது சில வேளைகளில் பல்கலைக்கழக மாணவர்களில் ஒருவராக இருக்கலாம், அல்லது ஒரு பேராசிரியராக இருக்கலாம், ஒரு சட்டத்திறனியாக இருக்கலாம். வடமாகாண மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவரும், ஆளும் கட்சி அனுரா அரசோடு இணைந்து பேசி மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்களும் ஆக இருக்க வேண்டும். தமிழ் தேசியத்தை
அவர்கள் ஆதரிக்கிறார்களோ இல்லையோ நிராகரிக்காதவராக இருக்க வேண்டும். முக்கியமாக ஈகங்களையும் இழப்புகளையும் பிரபாகரனையும் அல்லது பொதுவாக அனைத்து போராளிகளையும், அனைத்து இயக்க போராளிகளையும், ஈழத்துக்காக போராடிய போராளிகளையும், மாவீரர்களையும் தூற்றாமல், நீங்கள் வாழ்த்தாமல் விட்டாலும் பரவாயில்லை, தூற்றாமல் அவர்களை வைத்து பிழைப்புவாதம் நடத்தாமல், அவர்களை வைத்து விற்பனை செய்யாமல், அவர்களை வைத்து வெற்றி பெற்றுவிட்டு அவர்களை நிராகரிக்காமல், உதாரணத்துக்கு சிறிதரனை போல, சிறிதரன் ஆரம்ப காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே நானும் 65 கள்ள வாக்குகள் போட்டேன் என்ற ஒரு இரகசியத்தை இயக்கம் செய்த தவறு என்று கூறப்படுகின்ற அப்படியாக உமிழாதவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையில் தோட்டக்காட்டான் பிரச்சனை ஒன்று இருக்கிறது, அதை விட சைனட் அடித்து செத்திருக்க வேண்டும், இறந்திருக்க வேண்டும் முன்னாள் போராளிகளாக இருந்தால் என்பது இவர்கள் கூறியதும். அடுத்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் ராஜபக்ச குடும்பத்தோடு நல்ல ஒட்டும் உறவுமாக இருந்து கொண்டு அவர்கள் பேசுகின்ற எதிர்ப்பலைகள் பொய்களையும் மக்கள் நம்பக்கூடாது. இதற்காகத்தான் அவர்களை மக்கள் ஒதுக்க வேண்டும். உதாரணத்துக்கு மணிவண்ணன் அவர்களோடு இருந்தபொழுது மணிவண்ணன் அவர்களே சாட்சியம் அளித்திருக்கிறார். ராஜபக்ச குடும்பத்தோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எவ்வளவு தூரம் அங்கே ஒற்றுமை இருக்கிறது, உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. இது நாங்கள் கூறவில்லை, அவர் கூறியிருக்கிறார். அதே வேளையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோடு இணைந்திருக்கிறார். அதாவது ஒட்டுமுறவுமாக இருக்கிறார்கள் சங்கு கட்சியோடு. இருந்தாலும் கூட சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருந்தால் நான் விக்னேஸ்வரனோடு சேர்ந்து வரமாட்டேன் என்று கூறியவர் இப்பொழுது மாறியிருக்கிறார். வருங்காலகட்டங்களில் அதே கொள்கை மாற்றப்பட்டது போல வருங்காலகட்டங்களிலே நாங்கள் நாட்டுக்காக போராடுகின்றோம் என்று மீண்டும் அவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்களுடைய பக்கத்திற்கும் போர்க்குற்றம் செய்தவர்களுடைய பக்கத்துக்கும் பகிரங்கமாக போனாலும் போவார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. காரணம், நாங்கள் நடந்து வந்த பாதையிலே ஸ்ரீதரன் அவர்களோ கஜேந்திரகுமார் அவர்களோ அல்லது சாணக்கியனாக இருக்கட்டும், அதில் இருக்கின்ற அத்தனை பேரும் செய்த அநாகரிகமான செயற்பாடுகளை நாங்கள் பார்த்துத்தான் கூட்டி கழித்து இதை பேசுகின்றோம். அதனால் வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே ஒரு புது முகம் வர வேண்டும். இருந்தாலும் அந்த முகம் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய முகமாக இருக்க வேண்டும். அதை வைத்து தன்னுடைய வியாபாரத்தை உயர்த்துகின்ற நோக்கோடு வருவதாக இருக்கக்கூடாது. மக்களுக்கு இப்பொழுதே சேவை செய்த ஒருவனாக இருக்க வேண்டும். செய்து கொண்டிருக்கின்றவனாக, அது பணத்தால் சேவை செய்கின்றார்களா, அல்லது சரீர உதவியாக சேவை செய்கிறார்களா, அல்லது படிப்பால் சேவை செய்கிறார்களா என்பதை தாண்டி அப்படியான ஒருவரை வடமாகாண மக்களும் அங்கீகரிக்கக்கூடிய ஒருவரை நிச்சயமாக யாராவது நிறுத்த வேண்டும். நிறுத்தி அவரை வெல்ல வைத்து வடமாகாண முதலமைச்சரை ஊடாக வடமாகாணத்தை முன்னேற்றுவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும். இருந்தாலும் கூட அர்ச்சுனா தோல்வி அடைவார், சுமந்திரன் தோல்வி அடைவார். அதே வேளையில் நேரடியாக சுயேட்சையாக வெளிநாட்டு முதலீட்டாளர் என்றால் அவரும் படுதோல்வி அடைவார். பணத்தால் எதையும் செய்ய முடியாது, அவர் பணத்தால் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு மன வைராக்கியத்தோடு இருப்பவர். ஒரு 1000 ரூபாக்களை செலவழிக்க வேண்டிய இடத்திலே 1,00,000 ரூபாக்களை செலவழித்து ஒரு தொழிலை உயர்த்தி முடிக்க முடியும் என்று ஒரு தூர பார்வையிலே பார்க்கின்ற ஒருவர். அவரை பற்றி நாங்கள் அதிகமாக நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் அதற்கான பதில்களை கூறுவார்கள். நாங்கள் நேரடியாக அவர் யார் என்பதையும் நாங்கள் இங்கே பகிரங்கமாக பேச விரும்பவில்லை. காரணம், அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. சரி, இங்கே இருக்கின்ற சுமந்திரனாக இருக்கட்டும், எங்களுக்கு பிடித்த ஒரு அரசியல்வாதி. ஸ்ரீதரன் நல்ல நண்பர், அவரும் நல்ல ஒரு அரசியல்வாதி. கிளிநொச்சிக்கு அவர் செய்கிறாரா இல்லையா, ஈகங்களை இழப்புகளை விற்கிறாரா இல்லையா, கிளிநொச்சிக்கு கட்டாயம் தேவையான ஒருவர், கிளிநொச்சிக்கு மக்களுக்கு ஊறப்பட்ட ஒருவர், அது வேறு விடயம். அதே வேளையிலே எங்களுக்கு மற்ற அரசியல்வாதி அர்ச்சுனாவோடும் எங்களுக்கு துடிதுடிப்பான ஒரு மனிதர் இருந்தாலும் அவருடைய வாயாலும் அவருடைய செயற்பாடுகளாலும் அவருடைய சுகஈனத்தாலும் அவர் தன்னுடைய மரியாதையை தானே கெடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நாங்கள் உறுதுணையாகவோ அல்லது உதவியாகவோ இருக்க முடியாது. இருந்தாலும் கூட இங்கே போட்டி
என்பிபிக்கு இருக்கிறது, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சைக்கிள் கட்சிக்கு இருக்கிறது, ஸ்ரீதரன் அணிக்கும் இருக்கிறது. இங்கே யார் எல்லோரும் ஒன்று கூட போகின்றார்கள், யார் பிரிந்து நிற்கப் போகின்றார்கள், யார் யாரை எதிர்க்கப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியைத்தான் நாங்கள் முடிவாக இங்கே வைக்க முடியும். இன்னும் ஒரு சில கிழமைகளில், வாரங்களில் அல்லது மாதங்களில் தேர்தல் நடைபெறப் போகின்றது என்பது அறிவிக்கப்படுகின்ற பொழுது மீண்டும் மீண்டும் இதனை தொடர்ந்து அலசுவோம். பாருங்கள். நன்றி, வணக்கம். இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.